இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் லாக்கர் டாஸ்க் வந்தோடனே இப்போ விளையாடிட்டாங்க, ஆனால் போய் எடுத்துகிட்டு வரணும்ல திங்ஸு. அதில் நான் கேட்டுக்குவேன், நான் தான் போவேன் சொல்லிடுவேன், அதை உட்காந்து பேசுவேன், அதை நாளைக்கு பேசுங்கன்றாங்க. அதை நீ சொல்லாத, எப்போ பேசணும்னு நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அதுவும் போய் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து டாஸ்க் வின் பண்ணதால் 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் போன வாட்டி வந்து 18 செகண்ட்ஸில் உள்ளே போயிட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த வாட்டி வந்து 9 செகண்ட்ஸ்லேயே போய் எடுக்கணும். 3 பேர் தான் போகணும் போது. ஸோ ஒரு வழியாக பாரு வந்து தனக்கான ரைட்ஸை பேசி கேட்டு வாங்கிடுறாங்க. ஸோ வந்து அரோரா, கமருதீன், அதுவும் அவங்க சாய்ஸ் பாருங்கள், 3 பேர் முட்டுற மாதிரியே விடுறாங்க. அரோரா, கமருதீன், பாரு இதை பிளான் பண்ணுறது செய்யறது எல்லாமே வந்து விக்ரம். அந்த விக்ரம் நோண்டிக்கிட்டே தாங்க இருக்கான். உள்ளக்குள்ளே நிறைய ஆட்டம் தான் ஆடிட்டே தான் இருக்கான். வெளில வரமாட்டேங்க. தைரியமாக இருந்தால் பாரு முன்னாடி போய் நின்னாடு, கனியக்கா முன்னாடி போய் நின்னாடு. இல்லை நானே இங்கே கேம் ஆட வந்திருக்கேன், நட்ட நடுவில் லிவிங் ரூமில் நின்று ஆடு. அதான் இன்னைக்கு வந்து பிக் பாஸ் நிற்க வச்சால, லிவிங் ரூமில் நின்று டாஸ்க்கு சொல்ல சொன்னால் பதிலே சொல்லாமல் சரியாக சொல்லாமல் பல்ப் வாங்கிட்டு போனாருன்னும் போது அந்த கேம் தான் அவர் ஆடுறாரு அப்படின்னு சொல்கிற இடத்துல பின்னாடி இருந்து எல்லாரையும் உசுப்பேற்றி விடுறதும் அவர் தான். இப்போ பிரவீன் வந்துட்டு அந்த 3 பேர் போயிட்டு அந்த விஷயங்கள் எடுக்கிறாங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு பாரு ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. அதை அநேகமாக இன்னைக்கு ஹைலைட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வரைக்கும் கம்முன்னு இருக்காங்க, எப்படான்னு காத்துட்டு இருக்காங்க. இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு வரும்ல, அப்போ வந்து வச்சு பேசிட்டு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மனசுக்குள்ளே எல்லாரும் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் எனக்குமே பாரு மேலே ஒரு விஷயம் இருக்குது. ஏன் பாரு தானாக போய் ரொம்ப விலை கொடுத்து வாங்கினாங்க இந்த விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மேபி அவங்க மைண்ட் வைஸ் என்னவா இருக்கும்ன்றது அவங்க சொன்னால் தான் தெரியும். என்னன்னா இப்போ 3 பேர் போய் எடுக்கிறாங்க, ஆளுக்கு 200, ஏன்னா 1000 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக எப்பயுமே நீங்கள் 2 நாள் பார்த்துருப்பீங்க டாஸ்க்கு. அவர் சொல்கிற பாயிண்ட்ஸுக்கு மேலே ஜாஸ்தி எடுத்தால் அது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அதே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆனப்போ வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்கிக்கணும், எக்ஸ்ட்ரா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு 1000 வந்துச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டில், ரைட்டுங்களா? சூப்பர் டீலக்ஸ் வின் பண்ணாங்க. அவங்க வந்து 1000க்கு பதில் 4000 எடுத்துகிட்டு வந்தாங்க. பிக் பாஸ் வந்து இந்த சைடில் இருக்க பிக் பாஸ் டீம் தான் அதை செலக்ட் பண்ணி எடுக்கணும், ஏன்னா அவங்க ஜாஸ்தி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற பஞ்சாயத்துக்கு நடுவில் இவங்க 650 எடுத்துகிட்டு அவங்களுக்கு 350 தான் கொடுத்தாங்க. அதுவும் எதை எடுக்கணும் இவங்க தான் செலக்ட் பண்ணோம், அப்போனன்ட் டீம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது, நேற்று வந்துட்டு அந்த தொப்பி டாஸ்க்ல அது கரெக்டாக இவங்களுக்கு தேவையான மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க, இவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த 1000 போது நீ 300 எடு, நீ 250 எடு, சிப்ஸுக்கு இவ்வளோ போகும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணிட்டு தான் ஒரு டீம் ஒர்க்காக தான் அதை பண்ணுறாங்கன்னும் போது, இங்கேயுமே வந்துட்டு எல்லாரும் வந்து 200 300, ஏன்னா போனது 3 பேர், ஸோ எல்லாருமே ஒரு 300 ஆவரேஜுக்கு எடுத்துட்டு வந்தா அது 1000க்குள்ள வந்துடும், ஜாஸ்தி போகாதுன்னும் போது பாரு மட்டும் 500க்கு எடுத்துட்டு வராங்க. பாரு ஃபேன்ஸாவே இருந்தாலும் இந்த இடத்துல பாரு செஞ்ச தப்ப சொல்ல வேண்டியதாக இருக்குன்னும் போது ஏன் அவங்க 500க்கு எடுத்தாங்கன்ற ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் எனக்கும் வருது. அப்போ அந்த இடத்துல கமருதீன் போகிற பட்சத்தில் அவர் வந்து பஸர் அடிச்சிருந்து வெளில வரல, ஆனால் அவர் கையில் ஒரு 300 400 வேல்யூ வச்சிருக்காரு, மினிமம் 300 வச்சுக்கும். அப்போது இப்போ அந்த பஸர் அடிச்சதுனால அவர் வெளில வரல, அவர் வெளில வந்தா டீமே ஃபுல் அவுட் ஆயிருக்கும். அவர் உள்ளே நின்றுட்டார். நிற்கிற பட்சத்தில் வந்து அவர் எடுத்து வந்தது கன்சிடரே பண்ணணும் போது இவங்க 2 பேர் எடுத்துகிட்டு வந்ததா கன்சிடர் ஆகுது. ஸோ அரோரா 350க்கும் பாரு 500க்கும் எடுத்துகிட்டு வருவோம், அது 850க்குள்ளே வந்துடுது. ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி அது சார்ட் அவுட் ஆயிடுது. ஒருவேளை கமருதீனும் வெளில வந்திருந்தா இது டோட்டலாக 1000க்கு மேலே போயிருக்கும். அவர் கையில் ஒரு 300 இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப்போ ஏன் பாரு 500க்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குன்னா, நீங்கள் எல்லாருமே 300 350க்கு தானே எடுக்கணும்னு யோசிக்கிறப்போ ஏன் பாரு 500க்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னும் போது இதை பெருசாக வந்து, ஏன்னா இப்போ கமருதீன் எடுத்துகிட்டு வரலன்னு 2 பேரும் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒருவேளை அவங்க 300க்கே எடுத்துகிட்டு வந்ததுனால 500 சாய்ஸ் தான் வந்திருக்கும். ஆனால் அவங்க 500 வந்ததுனால 850 ஆயிடுச்சு சாய்ஸ். ஸோ இவங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுட்டு வந்தோடனே அவங்க ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு எடுத்துகிட்டு வந்தா அப்பா ஓகேப்பா, ஒரு கமருதீன் வரலனாலும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கிடச்சிச்சு, ஏன்னா பாரு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்கன்றதுக்கு அது போய் நின்றுடுச்சு. ஒருவேளை கமருதீன் வந்திருந்தா டோட்டலாக எல்லாருக்குமே காலி இருக்கும், ஒன்றுமே கிடச்சிருக்காது. அப்படிங்கிற இடத்துல இந்த கொஸ்டினை எடுத்து வைக்கிறதே விக்ரம் தான். அவர் வந்து கரெக்டாக எடுத்து வச்சாருன்னே வைப்போம். இதே மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையும் கரெக்டாக எடுத்து வைக்கிறீங்களான்றதான் என் பாயிண்ட். கன்னிங்காக தானே தேவையான இடத்துல எடுத்து வைக்கிறீங்க, கனியாக்காக்கு எதிராகவோ எஃப்ஜேக்கு எதிராகவோ சபரிக்கு எதிராகவோ எடுத்து வைக்கிறது இல்லையே அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட்னும் போது இந்த கொஸ்டினை உள்ளுக்கு விடுறது விக்ரம் தான் பிரவீன் கிட்ட விடுறாரு. எனக்கும் அந்த கொஸ்டின் இருக்கு. அப்போ கமருதீன் வந்து அரோரா சொல்றாங்க, நான் கமருதீனுக்கு 10 வாட்டி சொல்லி அமிச்சேன், இந்த மட்டும் எடு, 300க்கு மட்டும் எடு, 200க்கு மட்டும் எடுன்னு. ஆனா அவருக்கு அங்கேயும் போய் கேம் புரியவே இல்லைங்க. எனக்கு அதுதான் புரியல. கமருதீனுக்கு ஒரு கேம் கூட ஒழுங்கா புரியல. அவர் அங்க உள்ள நின்றுட்டு கேள்வி கேட்கிறாரு, இப்போ நான் இது எல்லாம் வெளில எடுத்துட்டு வந்தா கணக்கா மச்சா, இல்ல உள்ள இருந்தா கணக்கா, எப்படி இது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு பிக் பாஸ் சொன்ன டாஸ்க்லையுமே இப்படி சொன்னோமா அப்படி சொல்லணுமா, அந்த ஜெயிக்கிற குதிரையில நான் பேசுகிறேன் அதை பற்றி, அதில் அவருக்கு புரியவே இல்லை. வேணா ஏதோ அவங்களுக்கு புரிஞ்சதை வச்சு தெளிவாக பதில் சொன்னாங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட்டில் அது என்ன, அந்த முதுகுல குத்துற டாஸ்க்கு, எஜமான் டாஸ்க், அதுலேயும் அப்படிதான். ஸோ ஒரு டாஸ்க்கு கூட அவர் மண்டையில் ஏற்றிக்க மாட்டாரா, இல்லைனா அவரால் ஏற்றிக்க முடியலையா? அப்போ வந்து நீங்கள் எதுக்கு பிக் பாஸ் வந்தீங்க, பிக் பாஸ் என்னவா நினச்சிட்டு வந்திருக்கீங்க, எகிரிட் வரது மட்டும் தான் பிக் பாஸ் அப்படின்னும் போது எனக்கு இந்த இடத்துல பாரு வந்து மூணு சாய்ஸ் சொல்கிறார் விக்ரம். 3 சாய்ஸ் சொல்றாரு. பாரு அதை துஷார் கிட்ட பதிவு பண்றாரு, பிரவீன் கிட்ட பதிவு பண்றாரு, அப்புறம் வேற யாரும் அங்க இருக்காங்களே, வினோத்தா
ஏன்னா எல்லாமே தலை ரூமில் உட்காந்து பேசுகிறாங்க. ஓகேங்களா? இப்போ தான் தலை ரூம் எல்லாம் போகலாம் வரலான்னு கனியா இதுலேயே சொல்லிட்டாங்களா அந்த கேப்டன்சிலேயே. இப்போ வந்து உட்காந்து பேசும்போது ஒரு 3 ரீசனுக்காக பாரு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கணும். அந்த ஸ்பேஸை மற்றவங்க ஆல்ரெடி பேசுகிறாங்கன்னும் போது நீங்கள் அந்த மற்றவங்க பேசுகிறாங்கன்றதுக்கு ஏன் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க? போன சீசனில் ஜாக் வந்து இதை கரெக்டாக பண்ணுவாங்க. ஜாக்குக்கு டாஸ்க்கு கொடுக்கவே யாரும் இஷ்டப்பட மாட்டாங்க. ஸ்பேஸே வராது. சுனிதாக்கும் ஜாக்குக்கும் எப்பயுமே முட்டிக்கும். அப்போ வந்து எனக்கு கொடுக்குற டாஸ்க்கை நான் ஒழுங்காக பண்ணுவேன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் என் டீமுக்கு வந்து ஃபேராக இருப்பேன் அப்படிங்கிற இடத்துல தான் ஜாக் கரெக்டாக அந்த ஸ்டாண்டை எடுப்பாங்க. அதனால தான் நாமினேஷன் பாஸும் வாங்குவாங்க செகண்ட் வீக்கில் தேர்ட் வீக்கில் அப்படின்னும் போது இந்த இடத்துல உங்களுக்கு டீம் ஒர்க்கு ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி வீடியோ உங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் எதுக்கு பாரு 500க்கு எடுத்தீங்கன்னு ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வருது. அப்போ வந்து விக்ரம் சொல்கிறாரு 3 ஒன்று டீம் தோற்று போகணும்னு நினச்சி எடுத்துருக்கலாம், இன்னொன்று வந்துட்டு அவங்களுக்கு தேவைன்ற மாதிரி எடுத்துருக்கலாம். அது ஏதோ ஒன்று. ஆனால் அவங்க செல்ஃபிஷ்காக தான் எடுத்திருக்காங்க, இல்லை பிரச்சனை பண்ணுறது எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாரு. என்ன கேட்டால் ஆன்சர் அவங்க சொன்னால் தான் தெரியும். ஆனால் அவங்க என்ன ஆன்சர் சொன்னாலும் அது ஃபேராக இருக்காதுன்றது என்னோட பதில். நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை கமருதீன் இதுலேயும் சொதப்பிடுவாங்க அப்படின்னு பாரு யோசிச்சதுனாலேயே நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போயிடலாம், அப்போ நம்ம ஹைலைட்டாக தெரியும் அப்படின்றதுக்காக பாரு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. அதாவது கமருதீன் வந்து எந்த டாஸ்க்குமே சரியாக புரிஞ்சுக்கலான்னு போது இதுலேயே அவர் சொதப்ப தான் போகிறாரு அப்படின்னும் போது நம்ம இங்கே ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ கம்மியாக இருக்க வேண்டிய கிராசரிஸ் வந்து ரேஷன் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வரும்போது சட்டில் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட் தானே, நல்லா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் ஒரு வேளை கமருதீன் எடுத்துகிட்டு வந்திருந்தால் அது டோட்டலாக யாருக்குமே எதுவுமே கிடச்சிருக்காதுன்னும் போது டீம் ஃபுல்லாக அவங்களை இன்னும் கார்னர் பண்ணியிருப்பாங்கன்னும் போது இது தேவையில்லாத தலைவலியே இழுத்து விட்டுக்கிற கதை தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்லேயே எதுலேயோ வந்து வச்சு செய்ய போகிறாங்க பாருவை. என்ன பதில் சொல்ல போகிறாங்களோ தெரில. இதில் விக்ரம் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார், அதை என்னால் ஒத்துக்க முடியல. ஒரு வேளை அவங்களுக்கு மேக்ஸ் தெரியாமல் இருந்திருக்குமோ, 200ன்னு சொல்லும்போது அந்த மேக்ஸ் கால்குலேஷன் மிஸ் ஆயிருக்குமோ அப்படின்னா அந்தளவுக்கு பாரு வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். சரி எடுத்து வைப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துருக்கலாம். ஏன்னா டக்குன்னு எடுக்கும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த அவசரத்தில் எடுக்கணும் போது நம்ம பார்த்துருப்போம் லக்ஸரி டாஸ்க்லாம் அந்த டைம் பெல் அடிக்கிறதுக்குள்ளே பசர் அடிக்கிறதுக்குள்ளே எடுக்கணும் போது இவங்க அந்த செகண்ட்ஸ்க்குள்ளே அது எடுக்கணும். அந்த பிக் பாஸ் வீட்டு அது மீன் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுதும் மிக்ஸ் ஆகாமல் எடுக்கணும், அதுவும் மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது இவங்களுக்கு வரைக்கும் தான் எடுக்கணும் போது அவசரத்தில் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு இருக்குது. இல்லை கால்குலேட் பண்ணி கமருதீன் எப்படி சொதப்ப தான் போகிறாரு, நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துருக்கலாம். பட் ஆனால் விக்ரம் அதை ஃபுல்லாகவே கன்னிங்காகவே வந்து பாரு சைடுக்கு ப்ளேம் இருக்க மாதிரி மாற்றினா நான் ஒரே ஒரு கேள்வி தான் விக்ரமை கேட்பேன். ஏன் சார் நீங்கள் கன்னிங்க எந்த கேமும் ஆடலையா? சுபிக்ஷா கூட ஆடின கேமுக்கு பேர் என்ன? பாருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வியானாக்கு அந்த பாசை கொடுத்துட்டு அதில் அல்ட்டாவாக மாற்றி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது பாரு, சாரி பாரு அப்படின்னு சொன்னீங்களே, அந்த மனசாட்சிக்காவது இன்னைக்கு வந்து என்ன நடந்தாலும் அது அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க கேட்டுக்கிட்டோம், நம்ம எதுக்கு இதை போட்டு கொடுக்கணும்னு கொஞ்சம் வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கலாம். இந்த போட்டு கொடுக்குற வேலைலாம் நல்லா பண்ணுறேன் நீங்கள், அதே மாதிரி தைரியமாக போய் நின்று பேசவும் செய்யலாம்ல, அதை மட்டும் ஏன் சார் பண்ண மாட்டீங்க எனக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இருக்க நான் சொன்ன மாதிரி சுபிக்ஷா கூட சேர அவரும் பாய்சன் ஆகிட்டு இருக்காரு. இதில் இன்னொன்று விக்ரம் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, வியானாவையும் எஃப்ஜேவையும் லவ் பண்ண சொல்லி ஒரு ஐடியாவை வந்து விக்ரம் வந்து வியானாக்கு கொடுப்பாரு. இது 2 நாள் முன்னாடி லைவ்ல நடந்தது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், இல்லை கிளிப்பிங்ஸில் கூட வந்துருச்சு. இப்படி ஒரு என்ன சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாவை அந்த வியானா பொண்ணுக்கு ஏன் விக்ரம் கொடுக்கணும்? ஒரு அண்ணன் கொடுக்குற ஐடியாவா இது அப்படின்னும் போது இப்படி ஏன்னா வியனா எஃப்ஜே எப்போ முட்டிட்டு இருக்காங்க ரைட்டுங்களா? அப்போ வந்துட்டு அவர் தான் கேட்டிருப்பார், சாப்பிட்டு தூங்குறதுன்றதுலாம் அவங்களுக்குள்ள முட்டிட்டு இருக்கணும் போது காதல் வந்து மோதலில் தான் ஆரம்பிக்கும், ஏன் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லவும் வியானா வந்து பார்ப்பேன், நான் அவனை அண்ணனு கூப்பிட்டு இருக்கேனே அப்படின்னு. ஆமாம், இங்கே அதுவுமே மாறுறது இல்லையா என்ன அப்படின்னு அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு சுபிக்ஷா கேட்கும்போது இவளுக்கெல்லாம் அவள் டிசர்விங் இல்லை அப்படின்னும் போது இது தேவையில்லாத டாப்பிக்கு. அதை ஏன் வந்துட்டு விக்ரம் ஆரம்பிக்கிறாரு? அதுவும் விக்ரம் மாதிரி ஒரு ஜென்யூன் பர்சன் ஆரம்பிக்கிறாரு. என்ன கேட்டால் இதுக்கு பின்னாடி ஒரு கால்குலேஷன் இருக்குன்னா அவருக்கு கனி குரூப்பையும் பகச்சிக்க கூடாது. இவங்க 2 பேரும் தங்கச்சின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் தனக்காக ஓட் பண்ணவோ இல்லைன்னா நாமினேட் பண்ணாமல் இருக்கவோ ஒஸ்ட் பர்ஃபார்மராக சொல்லாமல் இருக்கவோ அந்த வீட்டில் எல்லாருமே ஆள் பிடிப்பாங்கன்னா அப்படி 2 ஆளை தான் தங்கச்சிங்கன்னு இவரும் பிடிச்சி வச்சிருக்காரு. அந்த தங்கச்சிங்களும் விக்ரம் அப்படிதான் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது இவருக்கு இவங்களையும் விட்டு கொடுக்கக்கூடாது, அந்த சைடு கனியும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் கேமோ ஆடணும் அப்படின்னும் போது எப்போ பாரு அடிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேமை வந்து என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் டீமை பெருசாக்கிக்கிட்டா இந்த வியானா பொண்ணு எஃப்ஜேவை லவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சுபியும் வியானா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வந்துட்டா நம்ம சபரியை பகச்சிக்க வேணாம், கனியாக்காவை பகச்சிக்க வேணாம். ஸோ இப்படி ஒரு லவ் ட்ராக்கை உள்ளே விட்டா எப்படி இருக்கும்? 2 தனித்தனி ஃபேமிலியும் ஜாயின்ட் ஃபேமிலி ஆக்கிட்டா எப்படி இருக்கும்? இன்னும் ஸ்ட்ராங்காக சேர்ந்து பாரு அடிக்கலான்றது அவருக்கான விஷயங்களாக உள்ளே இருந்திருக்கலாம். இல்லைனா இப்படி ஒரு தேவையில்லாத ஐடியாவை கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னா அவரோட கேம் இருக்க ரொம்ப கன்னிங்காகவும் பாய்சனாகவும் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்தது. இன்னைக்கு வந்து ஒஸ்ட்டு பெஸ்ட் பேசணும் அப்படிங்கிற இடத்துல அதை வந்து
ஃபுல்லாகவே ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. பிரவீன்லாம் வந்து திருப்பி பார்வை அதுவும் கமருதீனை வச்சுக்கிட்டு அரோரா கமருதீனை வச்சுட்டு பேசுறது ஒன்றும் இல்லை, அவங்க முன்னாடி தான் எல்லாம் பேசுகிறாங்க. பட் ஆனால் பிரவீனை இந்த குரூப்பில் சேர்ந்து பிரவீன், துஷார், அரோரா, கமருதீன் இவங்க பேசுகிற இடத்துல பெஸ்ட் இதை சொல்ல போகிறோம், ஒஸ்ட் இதை சொல்ல போகிறேன்னு சொல்கிற இடத்துல திருப்பி பார்வை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திவாகரி அடிக்க போகிறாங்க. ஏன்னா கமருதீன் அடிக்க போகிறாங்கன்னா கமருதீன் பக்கத்தில் வச்சுட்டு பேச மாட்டாங்க. அப்போது திருப்பி அடிக்க போகிறாங்க, திருப்பி ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்கன்னா இதே தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஏன் திருப்பி அந்த பொண்ணையே டார்கெட்? வேற யாருமே உங்களுக்கு ஒஸ்ட் இல்லையா? ஏன் பேசுகிற அந்த அரோராவே ஒஸ்ட்டு தானே? ஏன் கலையும் ஒஸ்ட்டு தானே? ஒன்றுமே பண்ணல தானே? நீங்கள் எதுக்கு திருப்பி அந்த பொண்ணையே நோண்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குன்னா இது தெரியல. திருப்பி அந்த பொண்ணை இந்த வாரமாக என்ன டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.